இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மாநில மொழிகளிலே மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கான தேர்வு நடத்தப்படும் சொல்லி ஒரு அமித்ஷா அறிவிச்சிருக்காரு. பொதுவாக இந்த போராட்டம் என்பது இன்றைக்கு ஏற்பட்ட இது போராட்டம் அல்ல. நம்முடைய தாய்மொழியான தமிழை பாதுகாக்க, அது மேலும் வளர்ச்சி அடைய நாம் ஏறத்தாழ 1938 இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாநில அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் பல்வேறு காலகட்டங்களிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் தமிழர்களை பொறுத்தளவுக்கு இந்த போராட்டம் தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். நான் அதிகமாக இதில் நான் அரசியல் பேச விரும்பவில்லை. நான் அமைச்சருங்கிற முறையில் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். நீங்கள் சொல்ற பொறியியலோ அல்லது மருத்துவத்திலேயோ தமிழோட சிலபஸ் இருக்குது, இந்தியில் சிலபஸ் எல்லாம் கிடையாது. பொதுவாக மருத்துவம் படிப்பவர்கள் பெரும்பான்மையாக ஆங்கிலத்தில் தான் படிப்பார்கள். ஏன்னா சிலபஸ் ஆங்கிலத்தில் தான் இருக்குது இங்கே பொறுத்தளவு. ஆனால் ஆங்கிலத்தில் மருத்துவம் படித்தால்தான் குணப்படுத்துவதற்கு வேண்டிய மாத்திரைகள் கூட கம்பெனியில் ஆங்கிலத்தில் தான் அடிக்கிறாங்க. டாக்டர் பயிற்சி பெற்றிருக்கிற முழுமையடைந்த டாக்டர்கள் கூட நோயாளிகளுக்கு மருந்து எழுதி கொடுக்கிற பொழுது ஆங்கிலத்தில் தான் எழுதி கொடுக்குறாங்க. ஆக மருந்து உற்பத்தி செய்கிற இடத்துல மருந்து ஆங்கிலத்தில் தான் வருது. ஏற்கனவே சிலபஸில் படித்த டாக்டரும் ஆங்கிலத்தில் தான் படிச்சிருக்கிறாரு. அவர் எழுதி கொடுக்கிற மாத்திரையும் ஆங்கிலத்தில் தான் இருக்குது. பார்மசியில் விற்கிற மாத்திரையும் ஆங்கிலத்தில் தான் இருக்கு. அதனால தான் ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கணும். தாய்மொழியான தமிழ் இந்த நாட்டுடைய தாய்மொழி, அதை பாதுகாக்க வேண்டும். அதனால தான் இருமொழிக் கொள்கை என்று எங்களுடைய இயக்கத்துடைய மூலவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் இருமொழிக் கொள்கையை சட்டமாக்கினார். அதை தொடர்ந்து 50 ஆண்டு காலம் தலைவர் கலைஞர் ஆட்சியில் தொடர் கடைபிடித்தது. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற அருமையான தளபதியார் அவர்களும் இருமொழிக் கொள்கை தான் இந்த நாட்டுக்கு ஒத்துப்போகுமே ஒழிய வேறொன்றுமல்ல. பிற மொழி படிப்பதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அது அவங்களுடைய விருப்பம். அவங்க பிற மொழி படிக்கிறது அவங்களுடைய விருப்பம். ஆனால் அவங்க படிச்சுக்கலாம். இந்த இருமொழிக் கொள்கை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி தமிழ்நாடு முழு இன்றைய வரைக்கும் அந்த மொழிக் கொள்கை தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் இதே காலகட்டத்தில் சென்னையில் இந்தி பிரச்சார சபான்னு டி நகரில் இருக்குது. அதில் போய் இந்தி படிச்சுதான் இருந்தாங்க. யாரும் தடுத்து நிறுத்தலையே. விருப்பப்பட்டவர்கள் போய் 3வது மொழியை இந்தியாக இருக்கலாம், இல்லை நம்முடைய தாய்மொழியிலிருந்து பிறந்த மொழிகள்லாம் இருக்குது. தாய்மொழியான தமிழ்லேருந்து பிறந்தது தான் கன்னடம், தமிழ்லேருந்து பிறந்தது தான் தெலுங்கு, தமிழிலிருந்து பிறந்தது தான் மலையாளம். இப்போ அந்த 3வது மொழி தான். அதை போய் படிக்கலாம். அது யாரும் வேணாம் நாங்கள் சொல்லலையே. இந்த அரசை பொறுத்தளவுக்கு, இந்த நாட்டை பொறுத்தளவுக்கு இருமொழிக் கொள்கை தான் அது உகந்த மொழியாக இருக்கும். அதுதான் பொருளாதாரத்தை இந்த ஆங்கிலம் என்கிற இணைப்பு மொழியை பகிர்ந்த காரணத்தினால்தான் பல்வேறு நாடுகளுக்கெல்லாம் சென்று டாக்டர்கள் இன்ஜினியர்லாம் சென்று பல்வேறு வகையில் பணத்தை டாலர் மூலமாக ஈட்டி இந்திய பொருளாதாரத்தை அதிகமாக உயர்த்துவதற்கு காரணமாக இருந்தவர்களே தமிழ்நாட்டுடைய பொறியாளர்களும் மருத்துவர்கள் தான். ஆனால் அவங்க பயின்றது ஆங்கிலம். அந்த ஆங்கிலம் பயின்றால் தான் பிற நாட்டுக்கு போய் பணிகள் செய்ய முடியும். தமிழ் தனிநாடு, தமிழ் என்ற தனிநாடு உருவாக்கிட நிலைமை வேண்டாம் என்று ஒரு அமைச்சர் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு என்ற ஒரு தனி நாடு உருவாக்கிவிடும் நிலையை மத்திய அரசு உருவாக்க வேண்டாம் என்று சொல்லி அப்படின்னு அவர் சொல்லல. அதாவது நீ மாற்றி சொல்ற அப்படின்னு அவர் சொல்லல. அதாவது ஏற்கனவே நாங்கள் வரியை நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் வரியை வசூல் பண்ணிக்கிறீங்க, அதனால் அந்த வரியை முறையாக எங்களுக்கு பங்கிட்டு கொடுங்க. அப்படி பங்கிட்டு கொடுக்கல என்று சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கு ஜிஎஸ்டி முன்னால் நாங்கள் தான் வரி வசூல் பண்ணியிருந்தோம், கமர்ஷியல் டேக்ஸ் போகிற நாங்கள் தான் வசூல் பண்ணியிருந்தோம். இப்போ ஜிஎஸ்டி பேரில் அங்கே எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ அவங்க எங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கல. அந்த வரி அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தையானோட அவர் ஒன்றும் இந்த தனிநாடுலாம் அவர் எதுவும் சொல்லலை. அது நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்காதீங்க. பொதுவாக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தது அண்ணன் கலைஞர் அவர்கள் தான். அதுக்கு பிறகு 10 ஆண்டு காலம் ஆட்சி நடைபெற்றது. மருத்துவர்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ மீண்டும் ஆட்சி வந்த பிற்பாடு தான் நாங்கள் சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ, இப்படி பல்வேறு இன்னைக்கு கூடுதலான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறோம். மருத்துவர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற இந்த மகப்பேறு மருத்துவமனை கூட பார்த்தீங்கன்னா கூடுதலாக இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் அதிகமாக மகப்பேறு நடக்கிற இடமே திருவண்ணாமலை தான். அதுக்கு என்ன காரணம்? சுற்றி இருக்கிற மாவட்டம் பூரா அங்கே தான் வராங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டங்க தான் வராங்க, விழுப்புரம் மாவட்டங்க தான் வராங்க, சுற்றி இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் இங்கே தான் வர்றதால
கூடுதலாக கூட மகப்பேறு மருத்துவமனை வந்து கூடுதலாக கட்டியிருக்கிறோம். அதனால வந்து இந்த டாக்டர்கள் குறைபாடு என்பது அப்பப்போ டாக்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போவாங்க, அப்பப்போ வருவாங்க. அது மாதிரி குறைபாடு இருந்தால் கட்டாயம் நிவர்த்தி செய்வோம்.